அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதின தமிழ் கும்மிங்கிற பாடலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மொழியின் பெருமையையும் அதன் பழமையையும் அது மக்களுக்கு செய்யும் நன்மைகளையும் பின்வரும் கும்மி பாடல்கள் வழியே பார்ப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இளம் பெண்களை பார்த்து 8 திசையிலையும் செந்தமிழோட புகழை பரவுற வகையில் கைகளை தட்டி பூரி போட கும்மி கொட்டுங்கள் என்று கவிஞர் அழைக்கிறார். அடுத்த பாடலோட வரிகளை பார்ப்போம். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். தமிழ் மொழி பல 100 ஆண்டுகளை கடந்தது. அறிவு ஊற்றாக விளங்கும் பல சிறந்த நூல்களை கொண்டது. கடல் சீற்றத்தினாலும் கால மாற்றத்தினாலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் வலிமையான மொழி இது. அடுத்த பாடல் வரிகளை பார்ப்போம். பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். தமிழ் மொழி மனிதர்களின் அறியாமை என்னும் பொய்யை அகற்றும், மனதின் அறியாமை என்னும் பூட்டை நீக்கும். அன்பு நிறைந்தவர்களின் இன்பமான பாடல்கள் இதில் நிறைந்துள்ளன. இது உயிருக்கு உண்மையை ஊட்டி அறத்தின் மேன்மையை தரும். இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் இது காட்டுகிறது என்று சொல்லி முடிக்கிறார் பெருஞ்சித்திரனார் அவர்கள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளி பார்ப்போம். பெருஞ்சித்திரனார் அவர்களோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் போன்ற இதழ்களையும் நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தான் இவர். இந்த பாடல் நாம் பார்த்த இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. நன்றி.